பழனி மலை உச்சியில் பன்னீர் மலர்கள் மணம் பரப்பும் அமைதியான சூழலில் இளமையான முருகர் தன் அம்மா பார்வதி தேவியின் மடியில் அமர்ந்து குழந்தை போல் அன்புடன் பேசுகிறார். முருகர் மென்மையான குரலில், அம்மா, உலகம் என்னை கடவுள் என அழைக்கலாம், ஆனால் உன் மடியில் நான் இன்னும் உன் பிள்ளைதான். என் துன்பமும் என் பலமும் எல்லாம் உன் அருளால்தான். பார்வதி தேவி புன்னகையுடன் முருகரின் தலையை தழுவி ஆசீர்வதிக்கிறார். தெய்வீக ஒளி, அமைதி, தாய்மையின் அன்பு நிரம்பிய ஆன்மீக தருணம். பழனி மலை உச்சியில் பன்னீர் மலர்கள் மணம் பரப்பும் அமைதியான சூழலில் இளமையான முருகர் தன் அம்மா பார்வதி தேவியின் மடியில் அமர்ந்து குழந்தை போல் அன்புடன் பேசுகிறார். முருகர் மென்மையான குரலில், அம்மா, உலகம் என்னை கடவுள் என அழைக்கலாம், ஆனால் உன் மடியில் நான் இன்னும் உன் பிள்ளைதான். என் துன்பமும் என் பலமும் எல்லாம் உன் அருளால்தான். பார்வதி தேவி புன்னகையுடன் முருகரின் தலையை தழுவி ஆசீர்வதிக்கிறார். தெய்வீக ஒளி, அமைதி, தாய்மையின் அன்பு நிரம்பிய ஆன்மீக தருணம். பழனி மலை உச்சியில் பன்னீர் மலர்கள் மணம் பரப்பும் அமைதியான சூழலில் இளமையான முருகர் தன் அம்மா பார்வதி தேவியின் மடியில் அமர்ந்து குழந்தை போல் அன்புடன் பேசுகிறார். முருகர் மென்மையான குரலில், அம்மா, உலகம் என்னை கடவுள் என அழைக்கலாம், ஆனால் உன் மடியில் நான் இன்னும் உன் பிள்ளைதான். என் துன்பமும் என் பலமும் எல்லாம் உன் அருளால்தான். பார்வதி தேவி புன்னகையுடன் முருகரின் தலையை தழுவி ஆசீர்வதிக்கிறார். தெய்வீக ஒளி, அமைதி, தாய்மையின் அன்பு நிரம்பிய ஆன்மீக தருணம்.